Hello students, welcome to Max நேரம் 11th standard Max chapter 10 exercise 10.3 ல y equal to root x plus root x plus root x மூணு ரூட் இருக்கு. நம்ம ஒவ்வொரு ரூட்டா டிஃபரன்ஸ் பண்ணோம். ஓகேவா? ரூட் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணா 1/2 root x ஃபார்முலா தெரியும். அதை தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப dy by dx equal to first 1/2 root of x plus root x plus root x. Okay. into differentiate பண்ணோம். d by dx of x plus root x plus root x. இப்ப பாருங்க நம்ம ஒரு ரூட்டை டிஃபரன்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா 1/2 root x plus root x plus root x. இந்த dy dx ஒரு ரூட் டிஃபரன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்க என்ன பண்ணோம்? x வந்து 1 ஆயிடும். அப்போ x வந்து 1 ஆயிடுச்சுன்னா நம்ம 1 போட்டுக்கலாம். 1 plus திருப்பி இந்த ரூட் டிஃபரன்ஸ் பண்ணும்போது 1/2 root x plus root x. கிளியர்? ஓகேவா? root x plus root x ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? நம்ம இப்போ நம்ம செகண்ட் ரூட்டை டிஃபரன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு நம்மளுக்கு? திருப்பி அகைன் dy dx ஒரு ரூட் இருக்கு. ரூட் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ரூட் டிஃபரன்ஸ் பண்றோம். செகண்ட்ல செகண்ட் ரூட்டை டிஃபரன்ஸ் பண்றோம். தேர்ட்ல தேர்ட் ரூட் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ண போறோம். புரியுதாமா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 1/2 root x plus root x plus root x into 1 plus 1/2 root x plus root x. இதை டிஃபரன்ஸ் பண்ணதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகும்? திருப்பியும் into 1 plus 1/2 root x வருது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த ரூட் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்றது ஃபைனல் தேர்ட் ரூட் எக்ஸை நம்ம டிஃபரன்ஸ் பண்ணியாச்சு. தேர்ட் ரூட் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணா 1/2 root x ஆயிடுச்சு. இப்போ இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 1/2 root x plus root x plus root x into இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த சைடு பிராக்கெட் இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ இது அப்படியே பண்ணுவோம். 1 plus 1/2 root x plus root x. இது மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கு. அப்போ இதை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? 2 root x plus 1 by into 2 root x தான் இருக்கு. அதனால நம்ம இதுக்கு ஒண்ணே நீங்க திருப்பி இது பண்ண தேவை. ஓகேவா? root x plus 1 by root x ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நீங்க இது ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கலாம். நம்ம மல்டிபிளிகேஷன் தானே இது. அப்ப இதை டைரக்டா எடுத்துக்கலாம். அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, 2 root x plus root x போட்டுட்டு இங்க என்ன ஆகும்? நம்மளுக்கு root x plus 2 root x plus 1 வரும். இதை வந்து நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாவே இன்ட்டு பண்ற மாதிரி. இது வந்து ப்ராடக்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1/2 root x plus root x plus root x. ஓகே, இன்ட்டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? 2 root x plus root x இன்ட்டு 2 root x. ஓகேவா? பிளஸ் root x plus 1 by 2 root x plus root x into 2 root x. புரியுதாமா? இதை மட்டும் தான் இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். கிராஸ் பண்ணிட்டு இதை அப்படியே மேலே இருக்கிறத போடுறோம். அவ்வளவுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 1/2 root x plus root x plus root x. ஃபர்ஸ்ட்ல ட்ரிபிள் ரூட் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்ம 2 into 2 4 root x அப்புறம் டபுள் ரூட். அவ்வளவுதான். ஓகே, 4 2 into 2 போடும்போது நம்மளுக்கு 4 root x into root x plus root x. கிளியர்? ஓகேவா? பிளஸ் அந்த 2 root x plus 1 by 4 root x plus root x plus root x.
2 into 2 இது பாருங்க இந்த ஸ்டெப் பாருங்க டினாமினேட்டர்ல 2 into 2 4 ரூட் எக்ஸ் தனியா போட்டு அப்புறம் ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் ஓகேவா இப்போ ஃபைனல் ஸ்டெப் எப்படி போடலாம் நம்ம இது வந்து நீங்க தனியா இது வரைக்கும் ரூட் எக்ஸ் எடுத்தா போதும் ஓகேவா 4 ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் இது வந்து 4 ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் கிளியர் முன்னாடி திருப்பி அந்த ஸ்டெப் போட்டு காமிக்கிறேன் 1/2 ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் இது 4 ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் பிளஸ் 2 ரூட் எக்ஸ் பிளஸ் 1 by denominatorல 4 root x into root x plus root x clear இப்ப எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் next step என்ன பண்ணலாம்னா இப்ப இந்த 4 இங்க என்ன இருக்கு நம்மளுக்கு 4 root x இங்க இருக்கா இப்ப நம்மளுக்கு இது இங்க இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க denominator பாருங்க 2 into 4 8 root x செகண்ட் இப்போ இங்க ஒரு root x அடுத்தது 2 ரூட் இருக்குல்ல அதை எடுத்துக்கிறோம் ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் அப்புறம் 3 ரூட்ஸ் இருக்குல்ல அதை எடுத்துக்கிறோம் ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் டினாமினேட்டர் கிளியரா புரியுதா பாருங்க 2 into 4 8 ஒரு ரூட் எக்ஸ் டபுள் ரூட் எக்ஸ் ட்ரிபிள் ரூட் எக்ஸ் எதையாச்சா மேல என்ன பண்ண போறோம் 1 பிளஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 ரூட் எக்ஸ் பிளஸ் 1 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் அப்புறம் ரூட் எக்ஸ் பிளஸ் 1 அடுத்து என்ன வரும் நம்மளுக்கு 4 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் எழுதிக்கிறோமா 1 இப்போ உள்ள மட்டும் பண்ணா அதாவது நம்மளுக்கு என்ன இருக்கும் நம்மளுக்கு 1 into 1 இப்போ இத வந்து 1 plus root x னு எல்லாம் நம்ம அதாவது இத வந்து உள்ள மட்டும் பண்ணிக்க ப்ராடக்ட் தானே இது ப்ராடக்ட்னால 1 into root x plus 1 னு போடலாம் இல்ல 1 plus root x னு போடலாம் plus 4 root x திருப்பி என்ன ஆகும் root x plus root x னு ஆயிடும் ஓகேவா ஃபைனல் ஆன்சர் ஆக dy by dx equal to 1 plus root x சாரி 2 root x 2 இங்க வெளியே வரும் 2 root x 1 plus 2 root x plus 4 root x into root x plus root x by 8 root x into root x plus root x double root x triple x plus root x plus root x clear இங்கேயும் 4 வெளியே வருமா சிம்பிள் தாமா ஒண்ணுமே ஒரே ஃபார்முலா தான் சிம்பிளிஃபை தான் கொஞ்சம் லென்த்தியா இருக்கு ஓகேவா இதை நீங்க 1 or 2 times நல்லா கோ த்ரூ பண்ணி அதை நிறைய வாட்டி ஒர்க் அவுட் பண்ணாதான் இந்த சம்ஸை நீங்க ஈஸியா போட முடியும் ஓகேவா இது வந்து கான்செப்ட் சிம்பிள் தான் ஆனா பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களால நல்லா போட முடியும் ஓகேவா கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்